ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதாகும். ஏன்னா நம்ம ஷெட்டை க்ளீன் பண்ணி கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணால் தான் நமக்கு செகண்ட் பேட்ச் வந்து கொண்டு போடுவாங்க. ஸோ நம்ம வந்து மார்னிங்கே வந்து ஒரு அளவு வச்சு இந்த மாதிரி பிடிக்குன்னு சொல்லும்போது இல்லை எல்லாமே வந்து கோழிகளோட வேஸ்ட்டு தான். ஸோ யூரியாவை யூஸ் பண்ணலாம், ஃபர்டிலைசர். ஸோ இதை வந்து நம்ம வந்து உரமாயிட்டு நமக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 35 மூட்டைகள் நமக்கு வந்து கிடச்சி. இது வந்து எங்களுக்கு ரப்பர் வாழையெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு மூட்டைக்கு வந்து 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் இருக்கும். இதை வந்து நமக்கு விற்கணும்னா விற்கவும் செய்யலாம், அதே டைம் நமக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம எங்களோட தேவைக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் நமக்கு இதில் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பேட்ச் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் கிடச்சிருக்கு. பட் இதை விட எங்களுக்கு நல்ல கூடுதலாக கிடச்சிருக்கும். பட் நம்ம டே 28 நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து கோழிகள் வந்து இறந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னால. ஸோ அந்த மாதிரி அந்த கோழிகள் இறக்காமல் இருந்தேன்னு எங்களுக்கு நல்ல விலையில் நமக்கு கிடச்சிருக்கும். பட் பரவாயில்ல, நஷ்டம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு லாபகமான விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து இது ஃபுல் டைம் ஜாப்பு கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் போல தான். மார்னிங் ஒரு 1.5 hours, ஈவினிங் ஒரு 1.5 hours மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கே இந்த மாதிரி நல்ல ஒரு அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கிராஜுவேட், நானும் கிராஜுவேட், ஹஸ்பண்டும் கிராஜுவேட் தான். நம்ம இப்போ நான் படிச்சிருந்தாலும் நமக்கு வந்து வெளியில் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம ஓனாக நம்ம பண்ணுறதுனால நமக்கு அது ஒரு ஹாப்பி தான். ஏன்னா நமக்கு வீட்டில் இருந்தே நமக்கு வந்து காசு சம்பாதிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆகும். இது நான் வந்து வீடியோ போட்டதுலேருந்தே நான் சொன்னதான். பட் எங்களுக்கு அந்த இதோட லாபம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்ச். பட் இது வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் சொல்கிறது இது வந்து எங்களோட இதுக்கு வந்து எங்களுக்கு திருப்தியான ஒரு இது தான், பரவாயில்ல. பட் நம்ம மிஸ்டேக் நிறைய பண்ணியிருக்கோம். பட் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்துட்டோன்னா இதை விடையும் நல்ல ஒரு ரீதியில் நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடச்சிருக்கும். பட் ஹாப்பி தான். எல்லாம் போகையும் நம்ம கையில் ஒரு தொகை கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். தென் இப்போ வந்து நம்ம இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறோம். இது க்ளீன் பண்ணி ஒரு 1 வீக்கில் வந்து செகண்ட் பேட்சையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். இப்போது இனி வந்து மரப்பொடிகள் வாங்கணும், இனி என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் வாங்கணும். தென் ஃபேன் ஃபிட் பண்ணணும். ஏன்னா இனி வந்து வெயில் டைம் தான். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் 2-3 ஃபேன் எல்லாம் வாங்கிட்டு இனி அது கொஞ்சம் ஃபிட் பண்ணணும். தென் ப்ரூடர் லைட் எல்லாம் சரி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இது போட்ட அப்புறம் வந்து ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டுட்டு 2 or 3 days நல்ல வெயிலில் இருக்கும்போது இந்த இடம் வந்து நல்ல சுத்தம் ஆகிடும். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்சை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். தென் எஃப்சிஆர்னு சொல்லும்போது வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுத்த இந்த மூட்டைகளோட உணவுகளோட எண்ணிக்கையும் அதை டிவைட் வந்து நம்ம இந்த கோழிகளோட வெயிட்டையும் வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 1.6 to 1.9 சம்திங் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு கிடைக்கும். அதில் அவங்க ஒரு அமௌண்ட்டு போடுவாங்க, அதாவது 6 ரூபாயிலேருந்து 11 ரூபாய்க்கு. அதுதான் வந்து எஃப்சிஆர் ரேட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. தேங்க்யூ. இனி செகண்ட் பேட்சில் பார்க்கலாம்.